எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்கர் சார் வந்து ஒரு நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை, இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ. என்னென்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு, ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு. அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய அளவில் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க ஏன்னோ சொல்லிட்டு. பட் இந்த படம் விஷயமாக ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், ஏன்னோ இந்த டெக்னிக்கல் க்ரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ. ஆனால் இதில் பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்னென்னா சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க. குழந்தைங்களை பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும். இந்தியாவில் மட்டும் 4 லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க. பார்க்கர் சார்கிட்ட பேசும்போது 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோரோவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க, அவங்களோட ஸ்லேவரியாக விற்பாங்க. ஆக்சுவலி லைக் இன்னும் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இதில் 80% வந்து கேர்ள் சைல்டை தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா 10 to 18 இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி மேனோப்பட்டு இருக்குது. பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக 12 மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய நம்பர்ஸ். அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட். அந்த சில்ட்ரனை வந்து அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மனிஷா கொய்ராலான்னு சொல்லிட்டு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸை எடுத்து வந்துட்டு ரீஹாபிலிட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டாக இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக. ஆனால் 12 மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர் தான் இருக்குது. அதில் வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம், என்னோட மதர் கூட இருக்கலாம், என்னோட குழந்தை கூட இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும். அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்காகவும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது 100% பெரிய அவேர்னஸாக வந்து வரப்போகுது. அண்ட் யூனோ பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சாருக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். எல்லா ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம். நார்மலாகவே தமிழர்களுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மித்ரன் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்கிலியை பிச்சுக்கிட்டு ஓடின ஒரு யானையை இங்கே வந்து யூஎஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர பசியில் இருப்பார். ஏன்னா யானை பசியை அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் அப்படி இருக்கும்போது சில இயக்குநர்கள் போய் கதை சொல்கிறது ரொம்ப டஃப்பான ஜாப்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களுடைய தலைப்புகள், அந்த படங்களுடைய ஹாலிவுட்டில் அந்த படங்களுடைய வித்தியாசங்கள் அதை சொல்லுது. ஸ்டார், அப்புறம் வைல்டு நைட்ஸு, இந்த மாதிரி. இப்போ இந்த படத்துக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமாக அழிக்க நினைக்கிற, மொத்தமாக அழிச்சிட்ருக்க சில பேரை பற்றின, சில ஆட்களை பற்றின இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம்ஸ் ஆக்சுவலாக யூஎஸை வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமெரிக்காவை. ஸோ அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டியிருக்கிற உங்கள் டீமுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சார்.
எங்கே போனாலும் அந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறது இல்லை. நம்மளும் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அது வந்து எப்படி நிறுத்துறது, எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக அது வந்து போய் சேரும்போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, தன் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பாங்கன்றது வந்து இதன் மூலிமா தெரியப்படும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி போராட்ட குணம், அங்கே போயிட்டு ஒரு தமிழரை அங்கே கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து லைன்ஸ் கேட் மாதிரியான ஒரு பெரிய கன்சர்னில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு தமிழனா அவர் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இங்கே வந்து இந்த படம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். அவர் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ்லையும் சீக்கிரம் படம் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களை வாழ்த்துவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜான். மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக மாலை வணக்கம். பிஆர்ஓ சாவித்ரி மேடம் அண்ட் ஜான் சாருக்கும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு. கம்பத்தில் பிறந்தாருந்தாங்க, சிலிக்கான் வேலியில் வளர்ந்தேன்னு சொன்னாங்க. பட் அவர் செஞ்சிருக்கிற அந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே, இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே, டீச்சராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறது உயிர் போகிற மாதிரி இருக்குது. 5 படம் அது ஹாலிவுட்டில், அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது. ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு. நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறதில்லை. நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும். ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்திருக்காரு, இன்றைக்கே இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை. ஜான் எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சிருவார். இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபஸ்ட்டு பேசிட்டபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா உன்னை பற்றி ஒன்றை கேட்காத ஒரு நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. ஒரு கண்டென்ட் அற்புதமாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆஸ்கார் லைப்ரரிக்கு இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 1000 ஸ்க்ரீனில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க. இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்டு வைட் அகைன் லைன் கேட் வந்து கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும். இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம், பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து, அவர் 5 படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு, நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.